ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்றைக்கு, அது இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்றைக்கு ட்ரேட் பண்ணணும் அன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? நீங்கள் தேதி 31. ஓகே, இன்னும் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,863. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,800. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். 3 இஎம்ஏ 20 இஎம்ஏ. ஓகேவா? சோர்ஸில் போய் நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும், அதை நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ரெண்டுலேயும் 3 இஎம்ஏலையும் லோ ப்ரைஸும் 20 இஎம்ஏலையும் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். இது நம்ம சார்ட்டில் பார்க்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? வச்சுக்கிட்டு 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதாவது மேலே கிராஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ். ஓகேவா? நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? சப்போஸ் ரிஸ்க் எடுக்குன்னு நினச்சோம்னா அந்த மேலே போயிட்டு அந்த 3 இஎம்ஐ வந்து வளைஞ்ச கொண்ட விஷயமாக வரையும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அப்படி இல்லாட்டி அந்த 20 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே வச்ச உடனே என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதான் கான்செப்ட். இதை நம்ம வீடியோ பார்க்கும்போது தெளிவாக தெரியும். வாங்க, இப்போ நம்ம எடுக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,800. இந்த ஃபஸ்ட்டு 25,800 பேஸ் பண்ணி கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம ஆப்ஷனில் எப்படி இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ரிசல்ட் நீங்களே கண்கூட உணர்வீங்க. நம்ம எடுக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து 4 நவம்பர் வீக்லி கான்டாக்ட். நம்ம ஃபஸ்ட்டு 2800 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம பண்ணப்போது ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதாவது 1 மினிட் கேண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 25,800 கால் ப்ரைஸ், 4 நவம்பரோட கான்டாக்ட். இந்த வீடியோ நல்லா கடைசி நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா?